எக்ஸலண்ட். ஸோ மேத்தமெட்டிக்ஸை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சர்வைவல். ஸோ ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபிக்ஸடான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் மற்ற எல்லா ஸ்பீசிஸும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அதுங்களுக்கு தேவையானது கிடைக்குமோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ மனிதனுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவன் இருக்கிற இடத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், அவனுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான எல்லா மேத்தமெட்டிக்ஸும் அவனுக்குள்ளாரியே இருக்குது. ஸோ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரினமும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த பேஸ் பண்ணி அதுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செடி, ஒரு பூ செடி ஒன்று இருக்குது, ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்குது, ஒரு கொய்யா மரம் ஒன்று இருக்குது. ஸோ ஒரே இடத்துல தான் இருக்குது, ஆனால் அந்த ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு யூனிக் ஃபார்முலா இருக்குது, ஒரு யூனிக் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதே மண்ணு தான் ஒரு செடி பார்த்திங்கன்னா அழகான பூவை கொடுக்குது, இன்னொரு மரம் பார்த்திங்கன்னா நமக்கு இளநீர் கொடுக்குது, இன்னொரு மரம் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் கொடுக்குது. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி ஒரு மனிதனுக்குள்ளாரையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்குது. நமக்குள்ளார இல்லாத ஃபார்முலாவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேபில் போய் நம்ம பிளட் டெஸ்ட் கொடுக்குறோம், இல்லை யூரின் டெஸ்ட் கொடுக்குறோம், இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். அவங்க எத்தனையோ கெமிக்கலை வச்சு இதில் இது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இது எல்லா ஃபார்முலாவும் நம்ம உடம்புக்குள்ளார இருக்குது. நம்ம என்ன சாப்பிட்றோம் அந்த டேஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வயிற்றுக்குள்ளார அதை எப்படி அதை ஜீரணம் பண்ணி எப்படி உபயோகப்படுத்தணும், இல்லை கழிவாக வெளியேற்றணுன்றத டிசைட் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய லேபே உள்ளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய உடம்புக்குள்ளார இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 5 சென்சஸ் இருக்குது. என்ன? கண், காது, மூக்கு, நாக்கு, தென் ஸ்கின். ஸோ இந்த ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அவ்வளவு சிரமம். சரி, நம்மளுடைய காது அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை உருவாக்கணும்னா அது மிகப்பெரிய மிஷினாக இருக்கும். ஸோ எவ்வளவு இந்த கண் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இருட்டில் இருந்தாலும் நமக்கு கண் கொஞ்ச நேரத்தில் தெரியுது, ரொம்ப வெளிச்சத்தில் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பழகுது, ஒரு பொருள் நிற்கிதா மூவ் ஆகுதான்றதை கண்டுபிடிக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இந்த ஒவ்வொன்றுக்கும் பின்னாலையும் அனலைஸ் பண்ணால் ஏகப்பட்ட மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. அது எல்லாமே சர்வ சாதாரணமாக இந்த உடம்புக்குள்ளாரியே இருக்குது. ஸோ நம்மளும் மற்ற மிருகங்கள் மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய 5 சென்ஸே நமக்குள்ளார இருக்கிற ஃபார்முலாவே போதுமானது, நம்ம நிச்சயமாக வாழ முடியும். அப்புறம் எதுக்கு சார் மேத்தமெட்டிக்ஸ்? ஏன் எக்ஸ்டர்னலாக மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சோம்? நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹியூமன் பீயிங் ஃபார்முலா டு ரிப்பீட் ஆர் ரீக்ரியேட். ஒரு முறை ஒரு விஷயம் நடந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருக்கு, அதையே திரும்ப திரும்ப நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா உருவாக்க வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், சரி, இப்போ காற்றாலைகள்லாம் இருக்குது. இந்த காற்றாலைகளை வச்சு நம்ம மின்சாரம் உற்பத்தி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த காற்றாலை எப்படி நம்ம உற்பத்தி பண்ணோம்? சும்மா காத்தாடின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். இது சுற்றுதே, நல்லா இருக்குதே அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதேமாரி பெருசாக காற்று வர இடத்துல ஒரு காற்றாலையை வச்சோம்னா அது சுற்றுனுச்சுன்னா அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கலாமே அப்படின்னு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு சின்ன விஷயத்தை பார்க்குறோம், அதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய விஷயத்தை உற்பத்தி பண்ணிக்கிறோம். அதன் மூலமாக என்ன கிடைக்குது? நமக்கு மின்சாரம் கிடைக்குது. ஸோ மின்சாரம் கிடைக்கும் போது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு முறை ஒரு விஷயத்தை செய்கிறோம், அதே மாதிரியே எக்ஸாக்டாக அதே மாதிரியே ஒன்று பண்ணணும். ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த ஃபார்முலாலாம் நமக்கு உபயோகப்படுத்துது. ஒரு அமெரிக்காவில் ஒருத்தர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு.
அதே மாதிரி எனக்கு வேணுங்க அப்படின்னா அவரே வந்து பண்ணுறதில்ல, ஒரு ஃபார்முலா நம்ம கொடுத்துட்றாரு, இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா வரும் அப்படிங்கிறாரு. அதை நம்ம இங்கே உக்காந்து பண்ணோம் அப்படின்னம்னா அது நம்மளால் உபயோகப்படுத்திக்க முடியுது. ஸோ எதுக்காக மேத்தமேட்டிக்ஸ் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, ஒரு பறவை பறக்குது, அது எப்படி கீழேருந்து மேலே எழுந்துருச்சு, வேணுங்கிறப்ப பறக்குது, டைரெக்ஷன் எப்படி மாற்றுது, எப்படி லேண்ட் ஆகுது, இதெல்லாம் கூர்ந்து கவனித்ததுனால தான் நம்மளால் விமானமே செய்ய முடிஞ்சுது. இந்த அட்டைப்பூச்சி யாரோ நவர்றதை பார்த்தாங்க, ஏன் இதே மாதிரி நம்ம ஒரு வண்டியை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு ட்ரெயினை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபார்முலாவாக மாற்றுறாங்க. ஸோ எதுக்காக ஃபார்முலாவாக மாற்றணும்? டு ரிப்பீட். வேணும்னா அதை இன்னொரு முறை பண்ணி பார்க்குறதுக்கும், புதுசாக அதே மாடலில் இன்னொன்று பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப உபயோகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எ வே டு எக்ஸ்ப்ரெஸ். ஒரு விஷயம் நடந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வேகமாக ஓடினாங்க அப்படின்னு சொல்கிறோம். நான் இன்னொருத்தர்கிட்ட நான் சொல்கிறேன், சார் ஒரு பையன் ஓடினா பாருங்க, எவ்வளோ வேகமாக ஓடினான் தெரியுமா அப்படின்னா, அப்படியா அப்படிம்பாரு. இன்னொருத்தர் வர்றாரு, சார் பயங்கர வேகமாக ஓடினார் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. இந்த 2 பேர் சொன்னதில் எந்த பையன் உண்மையாலுமே வேகமாக ஓடினான்? ஸோ கேட்குறவருக்கு வேகன்ற ஒரே ஒரு வார்த்தை தெளிவை கொடுக்குமா, அவர் எவ்வளோ வேகமாக ஓடி இருக்கும் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமா? அப்போது அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர், நியூமரிக்கலான ஒரு ரிசல்ட் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ண முடியும்னா, கேட்குறவங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன், கம்பேரிசன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சார் நான் சொன்ன பையன் 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினான்னா நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொருத்தர் வராரு, சார் நான் சொன்ன பையன் 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினான் சார் அப்படின்னு சொன்னால் கேட்குறவருக்கு என்ன புரியும்? ஓ, 40ன்றது சின்ன நம்பர், 100ங்கிறது பெரிய நம்பர். அப்போ கண்டிப்பாக இந்த 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடின பையன் எப்படி ஓடி இருப்பான் அப்படின்றத கண்டிப்பாக ஏதோ ஒரு இமேஜினேஷன் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மழை வந்துச்சு, எவ்வளோ மழை வந்துச்சு, நல்லா மழை வந்துச்சுன்னா என்ன தெரியும்? அப்போ பாருங்கள், இத்தனை சென்டிமீட்டர் மழை வந்துச்சு, இத்தனை மில்லிமீட்டர் மழை வந்துச்சு அப்படிங்கும்போது அன்னைக்கு 40 மில்லிமீட்டர்னாங்க, இன்றைக்கி 60 மில்லிமீட்டர்னாங்க. 40 மில்லிமீட்டர் மழையே அவ்வளவு இருந்ததுன்னா, ஐயோ அப்போ 60 மில்லிமீட்டர் மழை எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. ஒரு இடத்துல நில அதிர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, இத்தனை ரெக்டர் வந்து நில அதிர்வு இருந்துச்சு, 5 ரெக்டர் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இன்னொரு இடத்துல 10 ரெக்டர் அளவு அப்படின்றது சொல்கிறாங்கன்னா, அப்போது நம்மளால் வித்தியாசத்தை உணர முடியும். ஐயோ 5ங்கிறதே மிகப்பெரிய அதிர்வாக இருக்குமே, 10 ரெக்டர் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? இந்த மாதிரி இந்த பூமியில் நடக்கிற சில விஷயங்களை ஒருத்தர் அப்சர்வ் பண்ணுறாரு, அதை இன்னொருத்தருக்கு எக்ஸாக்டாக எப்படி புரிய வைக்கிறது? ஸோ அந்த மாதிரி புரிய வைக்கிறதுக்காகவும் இந்த மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் மெயினாக மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை நிறைய பேர் கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்க. ஒவ்வொரு ஃபார்முலாவை உருவாக்குறதுக்கு வருஷக்கணக்கில் டைம் ஆச்சு, வருஷக்கணக்கு. சில பேர் 10 வருஷம் பண்ணியிருக்கலாம், சில பேர் 8 வருஷம் பண்ணியிருக்கலாம், சில பேர் 5 நாள்லேயே கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிதானமாக பொறுமையாக உக்காந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட மேத்தமேட்டிக் ஃபார்முலாவை நம்ம கற்றுக்கிறதுக்கு பொறுமை இருந்தால் போதும். ஸோ இப்போது இந்த கிளாஸில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும், ஏன் ஒவ்வொரு உயிரினம்னு சொல்லணும், ஒவ்வொரு அணுவுக்குள்ளாரையும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படி அது சீராக இயங்கிட்டு தான் இருக்குது. அது தன்னால் இயங்கிறதுக்கு நிச்சயமாக எந்த விதமான ஹெல்ப்பும் தேவையில்லை. இப்போ நான் ஒரு மனிதனை, நான் என்னை மட்டும் காப்பாற்றிக்கணும், நான் வேணும்னா எங்கே வேணாலும் போகணும் அப்படின்னா போகலாம் அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக நமக்குள்ளார தேவையான ஃபார்முலா இருக்குது. ஆனால் என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், என் பையனை படிக்க வைக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நான் ஆட் பண்ணிக்கிட்டே போகும்போது அதுக்கு நிச்சயமாக ஒரு ஃபார்முலாவை நம்ம ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. அடிஷ்னல் வெளியே இருந்து சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் ஃபார்முலா அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய முக்கியமான 2 அம்சம் என்னென்னா, ஃபார்முலா டு ரிப்பீட் அண்ட் ரீக்ரியேட், அ வே டு எக்ஸ்ப்ரெஸ். ஸோ நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன், அதே மாதிரியே இன்னொரு முறை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது ஃபார்முலா இருந்ததுன்னா நிச்சயமாக அதே மாதிரி க்ரியேட் பண்ண முடியும்.
ஸோ நான் வேறு ஒரு பொருளை பார்க்குறேன், ஏன் இதே மாதிரி நமக்கு உபயோகமாக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கும்போது அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா உருவாக்கிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற உபகரணங்களை உருவாக்கிக்கலாம். ஸோ அது ரீக்ரியேட். அதே மாதிரி ஒருத்தருக்கு சொல்லணும் போது அவருக்கு முழுமையாக உணரணும் அப்படின்னா ஸோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபார்முலா ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இப்போ என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த tinyurl.com donate mathai அப்படிங்கிற URL போனீங்கன்னா டைரெக்டாக இது யூடியூப் சேனலுக்கு வரும். அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.